வணக்கம். போன வீடியோவில் நம்ம ஒபிசிட்டியை பற்றி நிறையவே டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வாழ்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கணும், எந்த மாதிரிகள்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலை பின்பற்றணும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸாக பார்த்தீங்கன்னா ரூரல் ப்ளஸ் அர்பன் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே இந்த அப்டமினல் ஒபிசிட்டிங்கிறது, ஓவர் வெயிட்டுங்கிறது, அப்புறம் ஒபிசிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 25% மக்களுக்கு ஓவர் வெயிட் இல்லை ஒபிசிட்டியில் தான் இருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கலோரி நம்ம சாப்பிட்றதுனாலையும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக பண்ணுறதுனால பாடியில் ஃபேட் எல்லாமே ரொம்பவே அக்குமுலேட் ஆகிடுது. அப்டமினல் ஒபிசிட்டி இருந்தால் இந்த டயபெட்டிஸு, ஃபேட்டி லிவர், கேல்ஸ்டோனு, ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷனு, ஹார்ட் டிசீஸு, சில கேன்சர், அப்புறம் சோஷியல் ப்ராப்ளம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். வயசாகும்போது மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாகும், மசில் மாஸுமே எல்லாத்துக்குமே குறையும். ஆனால் இன்ஆக்டிவிட்டி நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டியே செய்யாமல் இருந்தால் இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா அந்த மசில் மாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் டயட்டை ஃபாலோ பண்ணணுன்னா முக்கியமான திங்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஹை சுகர் சாப்பிட்றது, ஹை சால்ட்டு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாமே தான் இந்த ஃபேட் டெபாசிஷனை ரொம்ப ஸ்பீடாகவே இன்க்ரீஸ் பண்ண காஸ் பண்ணுது. இப்போ பிஎம்ஐங்கிறது பாடி மாஸ் இன்டெக்ஸ், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் போன வீடியோவில் இருக்குது. இது வெயிட்டு ஹைட்டை பேஸ் பண்ணின ஒரு மெஷர்மெண்ட்டு. இதை நம்ம மெஷர் பண்ணினோம்னா ஒரு பர்சன் நார்மலாக இருக்காங்களா, இல்லை அண்டர் நரிஷ்டாக இருக்காங்களா, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்காங்களா, இல்லை ஒபீஸாக இருக்காங்களா, இல்லை எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டியாக இருக்கிறதையும் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம். இது ஒரு அடல்ட்டுக்கு தான். அடல்ட்ஸுக்கு WHO ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் பிஎம்ஐ ஒரு 18லேருந்து 25 இருந்ததுன்னா அது நார்மல்னு சொல்கிறாங்க. பிஎம்ஐ மோர் தென் 23னா ஓவர் வெயிட்டு, மோர் தென் 25னா ஒபிசிட்டி, அதுக்கு மேலே இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டிங்கிறது தான் சொல்கிறோம். அடுத்து சென்ட்ரல் ஒபிசிட்டிங்கிறது வயிற்றுக்கு உள்ளே இருக்கிற ஃபேட். இது இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் லிவரு, அதில் சுற்றியும் ஃபேட் டெபாசிட் ஆகிறது தான் இந்த சென்ட்ரல் அல்லது அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். அது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லு. இதை எப்படி மெஷர் பண்ணணுங்கிறதையும் போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போது ஒரு நார்மலான நரிஷ்டு செடென்ட்ரி மென்னுக்கு உண்டான டயட்டை பற்றி இப்போ பார்ப்போம். ஒரு சராசரி வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 65 kgயும், அவங்களோட பிஎம்ஐ பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 23 இருக்கணும். அப்புறம் ஒரு அடிக்குவேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு செடென்ட்ரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரிலாம் டயட் எடுத்துக்கலாம், அவங்களோட டோட்டல் கலோரிஸ் எவ்வளோ எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எவ்வளோ, இதை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. அதுலேயும் டோட்டலாக ஒரு 570 கிலோ கலோரிக்குள்ளே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதில் காலையில் ஒரு சோக்டு அல்லது பாயில்டு ஹோல் கிரெயின்ஸு, அது ஒரு 90 கிராமோ, இல்லை பாயில்டு ரெட் அல்லது பிளாக் பீன்ஸு, லோபியா, சிக்கன் பீ, இதெல்லாமே ஒரு 35 கிராம்ஸும், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஒரு 50 கிராமோ, அதர் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமோ, அப்புறம் நட்ஸு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, அது ஒரு 20 கிராம். இது எல்லாமே காலையில் ஒரு 570 கிலோ கலோரியில் அடங்குறதுக்குண்டான ஃபுட்ஸ். லஞ்சு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2க்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. டோட்டல் கலோரி பார்த்திங்கன்னா ஒரு 800 கிலோ கலோரியாவது இருக்கணும் லஞ்ச் டைமில். அதில் சீரியல்ஸ் ப்ரிஃபரபிளி ஹோல் கிரெயின் நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒரு 100 கிராமோ, பல்சஸ் ஒரு 30 கிராம், அல்லது நீங்கள் அதை ஒரு மீட்டாக கூட எடுத்துக்கலாம், ஃபிஷ்ஷோ சிக்கனோ ரா மீட்டாக கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம், அதில் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் அதர் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஒரு 50 கிராமோ, அதர் வெஜிடபிள்ஸ் ஒரு 50 கிராமோ இருக்கணும். அப்புறம் நட்ஸ் அல்லது நட்ஸ் பேஸ் பண்ண ஆயில் சீடு, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராமோ. இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு ஒரு 15 கிராம் குக்கிங் ஆயில் இருந்தாலே போதும். இதோடு சேர்த்து நீங்கள் கேர்டோ அல்லது பன்னீரோ ஒரு 150 mlக்கு ஈக்குவலாக நம்ம பன்னீரும் எடுத்துக்கலாம், இல்லை கேர்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 50 கிராமுக்கு உண்டான ஒரு ஃப்ரூட்ஸ் பவுல் சாப்பிட்டுட்டிங்கனாலே இது லஞ்சுக்கு மோர் தென் எனஃப்ங்க. ஈவினிங் பெவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி ஆட்டால் ஒரு 35 கிலோ கலோரி மில்க் எடுத்துக்கலாம். வித்தவுட் சுகராக எடுத்துக்கிறது தான் ரொம்ப அட்வைசபிள். அது ஒரு 50 ml இருந்தாலே ஓகே. டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 அந்த டைமில் நீங்கள் டின்னர் முடிச்சுக்கிறது நல்லது. 8 o'clock மேலே டின்னர் எடுக்காதீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 590 கிலோ கலோரிக்குள்ளே நீங்கள் அதில் பார்த்திங்கன்னா சீரியல்ஸ் ஒரு 80 கிராமோ, பல்சஸ் 25 கிராமோ, வெஜிடபிள்ஸ் ஒரு 100 கிராமோ, ஆயில் கொஞ்சமாக ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. கேர்டு வேணாலும் ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி லஞ்சில் பார்த்த மாதிரியே
இந்த நைட்டு நீங்கள் டின்னரை சாப்பிட்டுட்டு ஒரு பவுல் ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது நல்லது. அது ஒரு 50 கிராம் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நான் சொன்ன இந்த டயட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் டயட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 2080 கிலோ கலோரி இருக்கும். அதில் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் ப்ரோட்டீனும் இருக்கும். ஸோ இது ஒரு சஃபிஷியண்ட்டாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு உண்டான ஒரு டயட் பிளான் தான் நான் சொல்லியிருக்கேன். இதே வந்து நீங்கள் ஒரு மாட்ரேட்டோ இல்லை விகரஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் கலோரியை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறது நல்லது, ப்ளஸ் ப்ரோட்டீனும் அதிகப்படுத்திக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் தான் மெஷர் பண்ணுவோம். இது